ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்லோடைய ஃபைனல் மேட்ச்சு முல்தான் சுல்தானுக்கும் இஸ்லாமாபாத் யுனைடெடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் சேம் பவரில் தான் இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா முல்தான் சுல்தான்ஸ் தான் நிறைய டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனல்னால கொஞ்சம் ப்ரெஷரோட விளையாடுவாங்க. அதை பற்றியான விஷயங்களை பார்க்கலாம். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதாவது முல்தான் வந்து ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் 4 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணியிருக்கிறாங்க இவங்க கூட. அதே மாதிரி இஸ்லாமாபாத் வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி ஹெட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மேட்ச் அதிகமாக வந்து முல்தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த மேட்ச்சில் வந்து மேக்ஸிமம் அதே மாதிரி தான் நடக்கும். நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் வந்து மிஸ் ஆயிடுவாங்க, ப்ரெஷரில் அவுட் ஆயிடுவாங்க. இப்போ இந்த டெல்லி டீம் நேற்று நடந்த மாதிரி அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வந்து சதாப் கான், விசி வந்து ரிஸ்வான். இப்போ 2 பேருமே ஒரே கிரெடிட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போது அதே மாதிரி தான் இப்போ சதாப் கானும் ரிஸ்வானும் 2 பேரும் உள்ள இப்போ 2 பேருமே உள்ள ட்ரீம் டீம் வராங்கன்னா சிவிசி வந்து மேக்ஸிமம் வேறு ஒருத்தருக்கு போயிடும். சிவிசி வேறு ஒருத்தர் வருவாங்க, அந்த மாதிரி போயிடும். இல்லைன்னா எப்படி வரும்னா ரிஸ்வானுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அவங்க ஆவரேஜ் வச்சுருக்குறாங்க, லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் ஹை பர்சன்டேஜ் பிளேயரில் தான் இருக்கிறாரு. நல்ல ஒரு இது தான். மேபி ஃப்ளாப் ஆகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பும் இருக்குது. நம்ம டீம்ஸ் வந்து நிறைய க்ரியேட் பண்ணி போட்டால் தான் இந்த மாதிரி ஃபைனல் மேட்ச் இதில் வின் ஆகிறதுக்கான ஒரு இது இருக்கும். நிறைய ஃபெசிலிட்டிஸ் நடக்கும். சதாப் கான் வந்து இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து சிவிசி வரல. இப்போ இவங்க டீமில் இவர் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணி அப்புறம் பேட்டிங் பண்ணார்னா இவர் உள்ள கேப்டன் அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மெயினான பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆகிற பட்சத்தில் இதுக்கு அடுத்து வர இதில் வந்து வரவும் செய்வாங்க. ஸோ ரிஸ்வானும் வரலாம், அதுக்கு அடுத்து வரவங்க இதுலேயும் வரலாம். அதே மாதிரி டீம் வந்து ரெண்டு இதுவும் மேக் பண்ணணும். இவங்க ஜெயிக்கிற மாதிரியும் மேக் பண்ணணும், அவங்க ஜெயிக்கிற மாதிரியும் மேக் பண்ணணும். நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம், ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி டீம் நிறைய க்ரியேட் பண்ணுங்கள், அவங்க டிசி லாஸ் ஆகிற பட்சத்தில் அந்த டீம் தான் ஃபஸ்ட்டு போய் நிற்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஆர்சிபி டீம் போட்டவங்க 50 பேரும் உள்ளே வந்துப்பாங்க. டிசி டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய போட்டவங்க லாஸ் ஆகி வெளியே போயிருப்பாங்க. அவங்க ஆல்ரவுண்டர் யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். பார்த்திங்கன்னா பட்டேல் தான் கேப்டனாக வந்திருந்தது. ஒரு விசி பார்த்திங்கன்னா மொலினஸ் தான் வந்திருந்தது. மற்ற பிளேயர் எல்லாமே பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அந்த மாதிரி தான் மெயின் மேட்ச் நடக்கும். இப்போ இந்த 9 கிரெடிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர் எடுக்கலாம். இப்போ முல்தான் தான் வின் பண்ணணுன்னா நீங்கள் ரிஸ்வானையும் உஸ்மா மிர்ரையும் எடுத்துடலாம், இவரை வந்து விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இப்போ ஒரு ஸ்மால் லீக் எடுக்கிறதா இருந்தால் இவரை எடுக்க தான் செய்யணும். இப்போ ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுலிங் சதாப் கான் பிடிக்கிறாங்க, இஸ்லாமாபாத் வந்து வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஏன்னா தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு வராங்க, இவங்க கூட ஒரு மேட்ச் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வின் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரிஸ்வானை எடுக்கலாம். ஆனால் ஒரு சிவிசி இல்லாமல் டீமில் எடுத்துகிட்டு இவருக்கு சிவிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உசாமா மிர் கூட விட்டுறலாம். உசாமா மிர் வந்து செகண்ட் பவுலிங் போடுறப்போ அவர் நல்ல ஒரு சிவிசி அளவுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான இது இருக்குது. ஆனால் செகண்ட் பவுலிங் பண்ணணும். ஃபஸ்ட் பவுலிங்கில் நார்மலாக ட்ரீம் டீம் அளவுக்கு அவர் வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த கிரெடிட்டில் இருந்து ரிஸ்வான், உசாமா மிர் இந்த 2 பேரும் எடுத்துகிட்டு போகலாம். 3ஆவதாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அடுத்த கிரெடிட்டில் இருந்து அவங்கள ரெடியூஸ் பண்ணணும். அப்படியும் டீம் மேக் பண்ணணும். இந்த 3 பேரையும் வர வச்சு அடுத்த இதுலேயும் ரெடியூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி வருது அப்படின்னு. இப்போ இந்த 8.5ல் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே முல்தான் டீமு, இவர் ஒருத்தர் தான் இந்த டீமில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பிளேயர் டாமினேட்ஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ அடுத்த கிரெடிட் நம்ம பார்க்கும்போது பார்த்துடலாம்.
ஆனால் இப்போ இந்த இதில் வந்து இந்த 3 பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யார் வரலாம் அப்படின்னா யூகான் வரலாம், எம்எல்ஏ வரலாம். ஐயகமது வந்து ஒரு ரிஸ்கி பிக்கு. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் பேட்டிங்கில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார், பவுலிங் பெருசாக இல்லை. அப்போது இவங்க 2 பேரையும் நம்ம சேஃபாக எடுத்துடலாம். ரிஸ்க்காக கிராண்ட் லீக்குக்கு வந்து ரிஸ்க்காக தூக்கிட்டு போய் ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். ஆனால் பெர்ஃபார்ம் செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டாப் ஆர்டர் அடித்து முடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு வாய்ப்பே வராது. ஸோ இந்த 2 பேரையும் எடுக்கலாம். இவர் வர்றது கஷ்டம்தான், வரமாட்டார், ரொம்ப ரேரு அது. ஸோ இந்த 2 பேரையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் அவங்க டீமில் இருக்கிறாங்க, 2 பேர் இவங்க டீமில் இருக்கிறாங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜார்டன் வீசி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். இந்த இதில் வந்து ஏகானுக்கு வந்து பெரிய அளவுக்கு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டுன்னா உசாமா மிர்கிட்ட தான் இருக்குது. பெரிய அளவுக்கு இல்லை. அவர் வந்து மற்றவங்க ஃப்ளாப் ஆகிற பட்சத்தில் அவர் ஒரு நாக் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து அவங்க டீமில் வந்து இவரை நம்ம வந்து எடுத்துடலாம். ஏகான் அவரை எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்டன் வில்லி. இப்போ முல்தான் தான் வின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்க 2 பேரையுமே எடுத்துடலாம். ஏன்னா ஜார்டன் வந்து அங்கே நிறைய விக்கெட்ஸை எடுத்துருக்கிறாரு அவங்க டீமுக்கு எதிராக. கேட்டிங்களா, அவங்க டீமுக்கு எதிராக நிறைய விக்கெட்ஸும் எடுத்துருக்கிறாரு. வில்லி வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பவுலர் தான். ஸோ அவரும் வந்து எடுக்கலாம். அது பெர்சன்டேஜ் எப்படி இருக்குது, லாஸ்ட்டில் சேமாக இருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்புறம் என்ஷா வந்து கன்சிஸ்டிவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. என்ஷாவா அஷ்ரஃபா அப்படிங்கிறதுல இந்த 2 பேரில் ஒருத்தரை எடுக்கலாம். அப்போது எப்படின்னா இந்த இதில் எடுக்கலான்னா இவரை வந்து மஸ்டாக கூட எடுக்கலாம். ஏன்னா இந்த இதில் 4 விக்கெட் கீப்பர் வருவாங்க, இல்லை 3 விக்கெட் கீப்பர் வருவாங்க. இவரை அந்த டீமில் இருந்து ஒரு கீப்பரை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஜார்டன் இந்த கிரவுண்டில் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு. என்ஷா மேக்ஸிமம் இந்த 3 போதும். இல்லை முல்தான் தான் வின் ஆகும்னா இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம், பெர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. இப்போது 7.5 இதில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க. இதில் அலேஸ் ஹேல்ஸ்க்கு வந்து த்ரெட்டு இருக்குது. அவர் வந்து கொஞ்சம் டைம் அவுட் ஆகிருக்கிறாரு. ஆனால் லோ பெர்சன்ட்டில் தான் இருக்கிறார். இந்த லோ பெர்சன்ட் பிளேயர் எப்போ அடிப்பாங்க அப்படிங்கிறதே வந்து சொல்ல முடியாது. அடித்தா நல்ல பெருசாக அடிப்பார். அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா வில்லிக்கிட்டேயும் ஜார்டன்கிட்டேயுமே ஒரு 9 டைம்ஸுக்கு மேலே அவுட் ஆகிருக்கிறார். ஸோ அவங்க இதில் விட்டாலும் அடுத்த பாலில் இவங்க அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இவருக்கு இருக்குது. ஸோ இவர் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நம்ம ரிஸ்க்காக எடுத்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் லோவில். அப்போ நம்ம எடுத்து பார்க்கலான்னா வேணாம் தான் எடுக்கலாம். இவரை எடுக்கலாம். இவர் இந்த கிரவுண்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இந்த இதில் இப்போ கொஞ்சம் ஹை பெர்சன்ட்டில் இருக்கிறாரு. ஸோ இவர் எடுக்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் வேண்டாம். இவர் வந்து சான்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் தான் இவர். அதுக்கப்புறம் ஐஷா அஃப்ரிடி. இப்போ ஏற்கனவே நீங்கள் எம்எல்ஏ அவங்களெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் எடுத்திருப்பீங்க, வில்லிலாம் எடுத்தீங்கன்னா அஃப்ரிடி எடுக்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா அஃப்ரிடியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஃப்ரிடி இமாத்த வாசிம் மேக்ஸிமம் 2 தான். இந்த கிரெடிட்டில் இருந்து 2 பேர் தான் வருவாங்க. 2 இல்லைன்னா 3, 2 பேருக்கு மேலே 2 இல்லைன்னா 3, அதுக்கு மேலே வரமாட்டாங்க. என்னுடைய இந்த இதில் வந்து வாசிம் இல்லைன்னா அஃப்ரிடி. இப்போ அந்த இதில் நீங்கள் நிறைய பவுலர்ஸ் முதல்ல எடுத்திருந்தீங்கன்னா ஐஷா இவரை ஒரு இதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 7 கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு லோ கிரெடிட் தான். இதில் வந்து இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த இதில் வந்து இவர் வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்கிறாரு. 50 எபோவ்னா ஹை பர்சன்டேஜ் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். மற்றவங்க வந்து கொஞ்சம் லோ பர்சன்ட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போது இதில் எப்படி வரும்னா அந்த இதில் இமாத் வாசிம் வந்து கொஞ்சம் ஹை பர்சன்ட்டில் இருக்கிறாரு. இதில் குப்டில் இருக்காரு. அப்போது இந்த குப்டில் இமாத் வாசிம் இந்த 2 பேரில் ஒருத்தங்க வந்து ட்ரீம் டீம் வருவாங்க. அது ஒன்று. அதே மாதிரி இந்த சார்லஸ் ஒய்கான் இவங்க 2 பேரில் ஒருத்தங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ இதில் மெயினான பிளேயர்ஸ் அவுட் ஆவாங்க பட்சத்தில் அதுக்கு அடுத்து வர்றவங்க அடிப்பாங்க. இவர் மெயினில் டாப் ஆர்டரில் வருவார்.
ஆனால் லாஸ்ட் டைம் சி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுனால இவர் திரும்ப வருவாராங்கிறது ஒரு டவுட்டு. ஆனால் நம்ம ஒரு விசி அளவுக்கு கொடுத்து பார்க்கலாம் எப்படி அது ஒர்க் ஆகுது, அவர் வருவாரா, ஒரு ரிஸ்க் பிளேயர் டைப்பில். ஏன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் பெருசாக ஆள் இல்லை. குப்டிலு ஒய்கான் தான் இருக்கிறாங்க. சார்லஸு அலேஸ் ஹேல்ஸுக்கெலாம் ரிஸ்க் இருக்குது. அப்போ இந்த 2 பேரை ரொட்டேஷன் பண்ணி பார்க்கலாம். அதாவது சார்லஸ் ஒய்கான் இவங்க 2 பேரும் எப்படி வருது, அவங்க எந்த இதில் இருக்கிறாங்க, கேப்டன்ஷிப் கேப்டன்ஷிப் எவ்வளோ பெர்சன்டேஜுக்குள்ளே இருக்குது, இதை பார்த்து இவங்களை இது பண்ணலாம். அந்த டீமுக்கு வேணால் பேட்ஸ்மேனுக்கு நம்ம குப்டியில் செலக்ட் பண்ணிக்கலாம். அவர் வென்யூ ரெக்கார்டு நல்லாவே இருக்குது. பிளேயர்ஸ்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு அவர்கிட்ட வந்து த்ரெட்டு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அவர் அடிச்சிருவார், வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 6.5ல் 2 பேரும் ஒரே இதில் தான் இருக்கிறாங்க. இவங்க உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இவருக்கு வந்து கம்மி தான். இவர் வந்து பவுலிங் நல்லா போடுற பட்சத்தில் அவங்க ஐஎஸ்எல் அவங்க டீம் வந்து வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை மட்டும் உள்ளே எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி லோவில் இருக்கிற 2 பேர் வர்றது கஷ்டம்தான். ஆனால் ஒரு ரிஸ்கி பிக்காக இவர் லோவில் இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா சதாப் கானையும் எடுத்துட்டோம். இப்போ சப்போஸ் சதாப் கான் வந்து வேணும்னா ஜார்டன் இல்லைன்னா ஜார்டன் இல்லை, இமாத் வாசிம் இல்லைன்னா குப்டில், இந்த 2 பேரில் ஒருத்தங்களை தூக்கிட்டு அவங்கள வைக்கலாம். ஆனால் அவங்க எப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணி செகண்ட் பேட் பண்ணணும். அந்த இதில் வர்றப்போ எஸ்கான் வந்து உள்ளே வருவாங்க. இல்லைனா ட்ரீம் டீம் மட்டும் வருவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இவர் ரிஸ்வானும் வருவார், அவரும் வருவார். அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த விக்கெட் கீப்பரில் இப்போ 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் டிஃப்ரெண்ட்டு இதில் தான் இருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் இதுலேயும் சரி, கிரெடிட் இதுலேயும் சரி. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் 3 பேரையும். இந்த இதில் 2 பேரில் உங்களுக்கு குப்டில் வேண்டாம், அப்படி குப்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேல்ஸ் வந்து ரிஸ்க்கு பண்ணி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சார்லஸுக்கு பதிலாக அந்த ஒய்கானை இன்னொரு ஆட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் திரும்பியும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. உசாமா மிர் வந்து ஒரு மஸ்ட் பிக் மாதிரி தான். எம்எல்இ இல்லைன்னா டேவிட் வில்லி, இந்த 2 பேரில் இங்கே ஒரு ஆள் போடணும். அதே மாதிரி அஃப்ரிடி. இந்த இதில் மேக்ஸிமம் ரிஸ்வானுக்கு வந்து ஒரு சி கொடுக்கலாம். அவர் மேக்ஸிமம் சி அளவுக்கு விளாடுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து அவர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது எப்படி வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா அவர் கேப்டன்ஷிப் அதிகமாக அதில் இருக்கிறாரு. அப்படி இல்லைனா கூட யூகான் கொடுக்கலாம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கெட்டும் நல்லாயிருக்கு, வென்யூ நல்லாயிருக்கு. அவர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது, அவருக்கு கொடுக்கலாம். குப்டிலுக்கு வந்து பேட்டிங் பிச்சாக இப்போ வந்து லாஸ்ட் மேட்ச் இருந்த பட்சத்தில் அவருக்கு ஒரு விசி கொடுத்து பார்க்கலாம். சதாப் கான் செகண்ட் பவுலிங் போடுற பட்சத்தில் அவருக்கு ஒரு சி கொடுக்கலாம். இந்த இமாத் வாசிமுக்கு ஒரு விசி கொடுத்து பார்க்கலாம். உசாமா மிர் இவருக்கு சி செகண்ட் பவுலிங் போட்டால், ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் ஒரு விசி அளவுக்கு கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எம்அலி வந்து ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் ஒரு சி அல்லது விசி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த 50க்கு கீழே எவ்வளோ பேர் வராங்கன்னு நீங்கள் ட்ரீம் பிளேயர் ஸ்டாட்ஸில் எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் 5 to 4 பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நம்ம வந்து எடுக்கணும். நான் லாஸ்ட் மேட்ச் வந்து இந்த இதை வந்து விட்டுட்டேன். லாஸ்ட்டாக அந்த ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல கடைசி நேரத்தில். அதனால் பிளேஸ் போயிடுச்சு. அதனால் அந்த மாதிரி நடக்கும். சப்போஸ் நம்ம ஒரு டீமில் அந்த மாதிரி வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 or 3 எடுக்கணும். எடுத்தால் தான் அந்த இது வந்து மேக்ஸிமம் வின்னாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி அலேஸ் ஹேல்ஸ்க்கு வந்து ஒரு ரிஸ்கி தான், ஆனாலும் ஒரு ரிஸ்கி டீமில் அவரை எடுக்குங்க. ஒரு சிவிசி கொடுங்க, ஆனால் ரிஸ்க் டீமில் எடுத்து கொடுங்க. சப்போஸ் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா அவரோட இது ரேங்க், இந்த டீம் ரேங்க் கூடும். அவர் எடுக்கும்போது குப்டில் இல்லைனா அவங்க 2 பேரில் ஒருத்தங்க எடுத்தாலே போதும். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அது இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். வேறு ஐடியாஸ் இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கான விஷயங்களும் நம்ம டெய்லியும் வந்து அதில் எடுக்கிற விஷயங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் ஷேரும் பண்ணலாம். தேங்க்யூ.